கலாநிதியின் வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். காரணம் ஒன்றுவட்ட வாழ்க்கைக்கு இலக்கணமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே பண்ணி செய்து பாடக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் பல பேர் கூடி நாடிக்கூடிய ஒரு கூட்டு பறவைகளாக ஒன்றுபட்ட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பார்க்கும் பொழுது மனம் புலகாயுதம் அடைகிறது. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் இந்த சுவாமியை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்காணாமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நாள் தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பல்பாடு தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளசெட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுகள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. பேருக்கு வாழ்வதில் வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. படித்தவர்கள் படிக்காதவரை பாமராக இருந்து விட்டார் கூட பண்ணி செய்து பாடக்கூடிய பாட்டு கூட்டத்தை பார்த்து இப்படித்தான் வாழ்த்த வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்ட காரணத்தால் உன்னையும் வாழ்த்து விட்டேன். இருப்பினும் ஒரு சில விவரங்கள் கேட்க அவா பட்டுவெள்ளி பட்டுவெள்ளி ரெண்டு மொழி மாதேவி வாழ்ந்திருக்கும் வாடு சொல் கோதே 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 கோதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி 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 எள்நாடு மழை நாடு புரிஞ்சு பூமி கந்தமழ சிந்து முகமாதே தந்தையின் நம்பிராசன் சுவாமி தாயினை மோகினி சுவாமி. ரொம்ப ரத்தின சுருக்கமாக சுருக சொல்லி விளக்க வைப்பதை சுந்தரவள்ளிக்கு ஈடு இணையார் அப்படின்னு எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. உங்க பதில் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உலகத்திலே நல்லது என்று பார்க்கும்பொழுது அதுக்கு எதிர்ப்பது தீயதுன்னு ஒன்று இருந்தே ஆகும். ஏன்னா இந்த இல்லற வாழ்வு என்பது நல்லறத்தை நாடுவதற்காக. இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்ற இன்பம் அப்படின்னா துன்பம் ஒன்று இருக்கும். இரவு அப்படின்னா பகல் ஒன்று இருக்கும். மேடு இருந்தா பள்ளம் ஒன்று ஒன்று உயர்வு இருந்தா இரவுன்னா பகலின் இருக்கும். உயர்வுனா தாழ்வுன்னு ஒன்று. ஆமா ஆமா. ஏழைன்னா பணக்காரன், வரவுன்னா செலவு, பிறப்புனா இறப்பு, ஜனனம்னா மரணம், எல்லாமே ரெண்டு தான். அப்ப இந்த ரெண்டு கலந்த வாழ்க்கையில நீங்களும் உங்க வாழ்க்கை சரியாக பயணம்னா ஒரு வண்டி போனா கூட ரெண்டு சக்கரை வேணும், ரெண்டு மாடை பூட்டணும், இப்படித்தானே இருக்கு. ஆமா. அது மாதிரி வாழ்க்கை பயணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஏன்னா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ குறிஞ்சி. ஊரு சிற்றூர். தலைநகரம் மேற்பாடி. தந்தை பெயர் நம்பி தலைவர் பெயர் நங்கை மோகுடி. உனது பெயர் வள்ளி. உடன்பிறதோ உடன்பிறக்காத 7 பேர். சரி வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? இணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. கையிலே உள்ளது கவன். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரமாக பாதுகாக்க வேண்டியது. பத்திரமாக வருவது ஒருமுறை சாஸ்திரப்படி அப்படி
அப்படி வருவதை தவறவிட்டால் பெரிய உபத்திரமாக போய்விடும். அந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. பெண்ணாகப்பட்டவள் பிறந்து விட்டால் உபத்திரத்தில் ஆளாகித்தான் பெரிய ஒரு சாதனையை வந்து அடைய முடியும். ஏமா கஷ்டப்படாம எதுவுமே நிலைக்காது. ஆமா, கஷ்டம் இல்லாமல் வந்து ஏதாவது சாதிக்க முடியுமா? இப்ப நீங்க காட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உண்மை. காட்டு வெளிக்கிற பல வேலை பார்ப்பீங்க, காட்டுலையும் பார்க்கலாம், காட்டுலையும் பார்க்கலாம். ஒரு 10 பேர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல உழவு தலைக்கு பூரா விதைச்சு போட்டாச்சு. ஒரு நாத்து கட்டவோ ஒரு கருதுறத்தனும் ஒரு கருது கட்டவோ ஜமக்கிறாங்க. பார்த்தா புது பிள்ளையா இருக்கு, இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு போல தெரியுது அப்படின்னு எதை வேலை வெட்டி காட்டு வேலை தானே சொல்லி அந்த பிள்ளையை கூட்டி போயிருவாங்க. எல்லாரும் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல வந்து சலிச்சு கிழிச்சு ஒரு 2-3 மாசம் கர்ப்பத்திலேயே வர இருக்கிறாளே பிள்ளை புது பிள்ளையா இருக்காளேன்னு சொல்லி அந்த வேலையை கூட இருக்கிற தாய்மார்கள் புது பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பகிர்ந்து பார்க்கிற தாய்மார்களா உண்டு. ஆமா, உண்மை உண்மை. நீ கொஞ்ச நேரம் இருந்தா நான் சுமையை நான் சுமக்கின்றேன் அப்படின்னு சுமப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி சொல்லுவாங்க. அந்த பெண்ணும் பாப்பா ஆத்தாடி அக்கா கருப்பாய் அக்கா 10 கட்டு நாத்து நாளைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் 6 கட்டை தூக்கி போட்டேன், 4 கட்டு மிச்சம் இருக்கு, எனக்காக நீங்க தூக்கி போடுங்கன்னா சரி வாயு வருமா இருக்கான்னு சொல்லி அந்த பக்கத்து தாய்மார்கள் உதவி தூக்கி போட்டு அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதே வயசு வந்து குமரியாகி கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த கல்யாண கர்ப்பத்திரியா இருக்குல்ல, 4 மாசம் வயிற்று வாயில இருக்கும்போது வேலை வெட்டி பார்த்துருக்கும் போது அக்கா கருப்பாய் அக்கா நான் மாசமா இருக்கேன், எப்படினாலும் ஒரு 4 மாசம் நான் ஜமந்துட்டேன், எனக்காக ஜமக்க முடியல, எனக்காக ஒரு 6 மாசம் நீ ஜமந்துக்கன்னா எந்த தாய்மாரி ஏத்துக்குவாளா? அது முடியுமா? அப்ப யாரு எதை செய்யணும் அப்படி வரமுறை இருக்கு இல்லையா? அவங்க அந்தந்த வேலையை செய்தே முடித்து ஆக வேண்டும். அது மட்டும் கிடையாது, காலத்தை சிறமேற்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் சரி. அதனால இந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் ஏன்னா காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. என்ன சொன்னாரு? கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காம வந்து ஏன்னா நீங்க கொடுத்த வரவேற்பு கண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவனே ரமணா ரகுநாதா. நான் கேக்குறேன், பெருமாளுடைய ராகவனே ரமணா ரகுநாதா எல்லாமே பெருமாளுடைய நாமம் தான். ஏமா பெருமாளுடைய நாமம் தான். ஆமா, பெருமாள் நாமத்தை நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்றதுக்கு நான் போகல. அப்புறம் நாராயண மந்திரத்தை 4 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை உண்மை. ஒரே வார்த்தை. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாரு? குலதெய்வம் முருகப்பெருமானுக்காக. இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறது யாரு? இப்ப வந்திருக்கிறது நீங்க நாரத மகரிஷி. என்னை தானே வரவேற்று பாடணும். ஆமா, அதானே முறை. உங்களை தான் வரவேற்பு பாடணும்ன்ற ஒரு விதம் இருந்துட்டாலும் அனுதினமும் ராமநாயன அதாவது ராமனுடைய நாமத்தை பெருமாளுடைய நாமத்தை அனுதினமும் உச்சரிக்கக்கூடியது யாரு? நீங்க தான். அப்ப உச்சரிக்கக்கூடிய வந்து அவருடைய பெயரை நான் சொன்னா ஆத்தாடி பெருமாளே வந்து சொல்லுகின்றார்கள் இவங்க. அப்படி வாழ்த்தனா இவங்களுக்கு நல்ல வித அனுக்கிரகத்தை கொடுக்கணும், ரெட்டிப்பான ஒரு வாழ்த்து சொல்லுவீங்கல்ல. அப்போ இருங்க, நான் நாராயண மந்திரத்துறை நான் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வரவேற்பு பாடல் யாரை பார்த்து வரவேற்கணும்? நான் உங்களை தான் வரவேற்பு பாடணும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் குமரேசன் ஒருத்தர் வராரு, தம்பி குமரேஷா வாப்பா அப்படின்றத காட்டிலையும் அவங்க தாத்த பேரப்பா கருப்பசாமியை சொல்லி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா குமரேசன் எப்ப வந்து கேட்பாங்க. சொன்னது வந்து தவறு கிடையாது, தவறு என்பது அடுத்த கட்டம். அப்புறம் தவறுன்றதுக்கு போல நீங்க யார வரவேற்றீங்க? ராகவனே ரமணா ரகுநாதா, என் பாட்டுடைய நாமம் நாரத மகரிஷியின் ஒரு வார்த்தை கூட இல்லையே. அப்படிப்பட்ட பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அந்த புனிதத்தை நாங்களே தேடணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னது, வேற தவறு எல்லாம் கிடையாது. ஆக நாராயண பெருமாளுடைய நாமத்தை சொன்னதுனால உங்களுக்கு மனசு குளிரல. இப்ப முருகனை வந்து பாடுனா ஏன் மனசு குளிரு? ஏன்னா முருகனை அனுதினமும் நான் வந்து தெய்வமாக வணங்கிக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாட்டனாக இருக்கக்கூடிய பெருமாளை தெய்வமாக நீங்க வந்து அப்படியே வணங்கி கொண்டு இருக்கிறவர்களவா, அவர் பேரை சொன்ன அத்தடி பாட்டன் பேரையே சொல்லிட்டாங்களே உங்க மனசுல குளிரும் அல்லவா? அதற்காகத்தான். இது எப்படி இருக்கு தெரியுமா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போன உடனே நம்மளுக்கு பட்டா சிட்டா வேலை பிடிக்கிறதுக்காக அந்த பீனு 10 லட்சம் கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கு. லஞ்சமா? அதானே உண்மை. லஞ்சமே கொடுக்க பரம்பரையிலே கிடையாது. நான் கேக்குறது சரியா போய் சொல்லுங்க. நீங்க என்னை பற்றி நீங்க நேரடியா பேசினா பொண்ணு பிரச்சனை இல்லை, நானும் வாழ்த்துறேன். நீங்க நீங்க அதுக்காக மாற்றி வந்து நாராயண பத்தி பாடிருக்க உங்களை வாழ்த்தாம எடுத்துட்டாங்க இல்ல இல்ல. அப்ப காரியானா கழுதையும் காலப்படுற கதையா இருக்கு. கழுதை போய் காலை எதுக்கு பிடிக்கணும்? இல்ல பிடிச்சா இல்லையா? என்னன்னு கழுதையுடைய காலை பிடிச்ச வரலாறு இன்னைக்கு இருக்கலாமா? எப்படி? ஒண்ணு கிடையாது. உங்க குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டான்? எதுக்காக தான் அந்த சூரபதுமனுடைய ஆணவத்தை அழிப்பதற்கு. நியாயம் தானே? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. முருகப்பெருமானை தோற்றுவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. அதுக்கு காரணம் அசுரர்கள்லாம் என்னது ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ஆணவம் தலைத்தோங்குது. தேவர்கள் முனிவர்கள் விலங்குகள் ஈரழிவு எல்லா ஜீவன்களுக்கும் துயரத்தை கொடுக்குறான். அப்ப என்னாச்சு, இவனை அழிப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி இது யாரை அழிக்க முடியும்? எங்க அப்பா பிரம்மாண்ட கேட்டாங்க, ஐயா படைக்கிறது என் வேலை. நாராயண கேட்டாங்க, காக்கிறது என் வேலை. அழிக்கும் சக்தி எம்பெருமான் சிவனுக்கு தான் உண்டு. 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல். 5 தொழிலுக்கு சொந்தக்காரன். அரணிக்கு எல்லாம் சிவன் போய் முறையிடுங்கன்னாரு. நேரம் எல்லாரும் கைலாயத்துக்கு போனாங்க. அங்க பார்த்தா சிவன் தியானத்துல இருக்காரு. ஓ அப்படின்னு தியானத்துல இருக்காருல்ல, தியானத்துல இருப்பவர் கண்ணு விழிச்சாத்தே அவர்கிட்ட கோரிக்கை வைக்க முடியும்.
அப்ப இந்த கோரிக்கையை வைக்க முடியாம எல்லாரும் தட்டு தடுமாறுறாங்க. இப்ப அவர் என்னைக்கு ஜீவன் தியானத்தை முடிப்பாரு, தவத்தை கிடைக்காது சொல்ல முடியுமா? ஆமா, கண்டிப்பா தெரியாது. அப்ப காரியம் என்ன ஆகுறது? அப்பதான் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனிதனை 5 விஷயத்தால கெடுக்கலாம். மது, மாது, சூது, கொலை, கொள்ளை. ஒண்ணு மதுனா போதை ஊத்தி அவனை கெடுத்து போடலாம், இல்ல மாதுனா பொம்பளை கூட்டி விட்டு கொடுத்து போடலாம், இல்ல சூதாட்டத்துக்கு இழுத்து அவனுக்கு காசு படத்தை விட்டுட்டு ஒண்ணுலாம் ஆக்கி போடலாம். இப்படி பஞ்சமா பாதகங்கள் இருக்கு. ஆனா சிவனாகப்பட்டவனை போய் கண்ணு முடிச்சிருக்க வாட தண்ணி அடிக்க போவான், சீட்டு அடப்பு கூப்பிட முடியுமா? கண்ணுக்கும் மூடி இருந்தாலும் கருத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு என்றால் அது காமம் மட்டும்தான். அதைத்தான் காமத்திற்கு கண்ணில்லை என்பார்கள். அப்ப இந்த காம சக்தியை சிவன் மீது நம்ம விட்டோம்னா அவருடைய தியானத்தை கிடைச்சல நாம கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லி எல்லாரும் இந்த காமத்துக்கு சொந்தக்கார யாரு? மன்மதன். மன்மதனை தேர்ந்தெடுத்தாங்க. டேய் மன்மதா, நீ போய் எப்படியாவது சிவனுடைய தியானத்தை கலைச்சிட அப்படின்னு. இவன் பார்த்தேன், ஏண்டா அந்த ஆள் ஏற்கனவே கோவக்காரன், படக்கு எதிர்ப்ப கோவப்படுறது சிவனுக்கு நெட்டி கணத்திலிருந்து எரிச்சு கொண்டு விடாரு யாராவது. இப்ப எல்லாம் எல்லாரும் நீங்க மாட்டி விட்டு நீங்க நெற்றிக்கண்ணை திறந்து என்னைய எரிச்சு ஒண்ணும் இல்லாம என் வாழ்க்கையில சாக்குக்கு நீங்க காரணமா போறீங்களா அப்படின்னு அவன் கொஞ்சம் கோவப்பட்டேன். ஐயா அப்படி இல்லையா அப்படின்னு போயா முடியாது அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா, இவங்க தப்பிக்கிறதுக்காக தன் உருவத்தை கழுதையாக எடுத்து ஓட்டம் எடுக்க ஓடி ஆரம்பிச்சுட்டேன். ஆறு மன்மதை ஓடுறேன் கழுதை வேகத்தை ஓடுறேன். இந்த தேவாதி தேவர்கள் முனிவர் கூட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கழுதை வெட்டி போறாங்க. கழுதையை ஓட்டி போய் அந்த தட்டு தடி மாதிரி பாய் வெட்டி பிடிச்சு இந்த காலை பிடிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு காரியம் அப்பதான் இப்படி பார்த்தா காலை விடுக்கடான்னு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, காரியம் ஆக வேண்டுமானால் கழுதையின் காலை பிடிக்கணும். மன்மதன் காலை பிடித்ததுனால அப்புறம் சரி எல்லாரும் மண்டிட்டு காலை பிடிச்சு கெஞ்சுறாங்களே காமசக்தியை விட்டேன். அப்புறம் பார்த்தாரு, ஆகா நம்ம தியானத்துக்கு போது எவன்டா பொம்பளை முகத்தை கொடுத்தவன் எதிர்த்தாப்புல பார்த்தா மலர் கடையோடு வந்து மன்மதன் நிக்கிறேன். நீ தானே பண்ண நெற்றிக்கண்ணை திறந்தான், எரிச்சான். எரிச்சதுனாலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. எரிச்ச உடனே அப்பொழுது யாரு? மகாவிஷ்ணுடைய மைந்தன், எனக்கு சித்தப்பா மரம் வேணும். அப்ப இவனுடைய செய்தி எங்க போகுது? பெற்ற தாய் மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி பாட்டியாகப்பட்டவள் பார்க்கடலில் பள்ளி கொடுக்கிற நாராயணன். அவ இருக்கும்போது செய்தி போயிடுச்சு. அதை சொன்னவன் நான் தான். இந்த மாதிரி சிவன் கோவப்பட்டு உன் மயனை எரிச்சு சாம்பலா விட்டார் மன்மதனை அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லி முடிச்ச உடனே அத்தாடி என் மயனை எரிச்சு விட்டு கொண்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி அடிச்சால. தாயாகப்பட்டவள் வந்து என்ன செய்வா? பெற்ற பிள்ளை இறந்துட்டானா தன்னுடைய மார்பிளை தான் அடிச்சு அழுவாள். மார்பிளை அடிக்கும் பொழுது அவள் கழுத்திலே கிடந்த மாங்கல்யத்தில் இருந்த குங்குமமும் செந்தூசியாக பறந்துச்சாம். அதை நடுக்கடல்ல செந்தூசி பறந்தது அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஒரு கதைகளை எத்தனை பழமொழி இருக்கின்றது. ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுக்கணும், திணை விதைத்தவன் திணை அறுக்கணும். ஏன்னா கதைக்கு கால் உண்டா உங்க அப்பனுக்கு வால் உண்டா யாரு கேட்டாரு? வானரத்துக்கு கால் உண்டு, அப்பனுக்கு வந்து வாளுண்டா நான் ரொம்ப அகராதிய பார்த்தா வால் முளைச்சு வேணா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வால் முளைக்காம இருக்கு. யாருக்கு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். ஆமா, குரங்கில் இருந்து வேறுபட்டவன். ஆன்மீகமா பேசுறோம், கொஞ்சம் அறிவியல் பேசுவோமே. ஆமா, எப்படின்னா குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்ற இது சொன்னது யாரு? கிரேக்க அறிஞர் டார்வின். அவர்தான் சொன்னாரு குரங்கினுடைய பரிணாம வளர்ச்சி தாண்டா மனிதன் அப்படின்னாரு. ஆனா குரங்குன்னா வால் இருக்கணும்ல, வால் இல்லாத ஒரு குரங்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது என்ன குரங்கு? அதேமா கொரில்லா சொல்றாங்க. காட்டில் இருக்கு. பார்த்தா பயங்கரமான கொரில்லா பூனை நடக்குறாங்க. மனிதர் மாதிரி பார்க்கிறதுக்கு நம்ம மனுஷன் மாதிரியே தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு கொரில்லா உடைய தினம் இன்னைக்கு இந்த கொரில்லாயிட்ட தூண்டியது. நல்லா பாருங்களேன், நாளைக்கு ஒவ்வொரு தினம் இருக்கிறது. ஒரு ஜீவன் இறைவன் படைப்புல அதாவது அந்த காலத்துல ஈ எறும்பு முதல் 84 இருந்த ஜீவ பேதங்களை போது 4 யுகம். ஒவ்வொரு யுகம் என்னென்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப கிரேதாயுகத்துக்கு எத்தனை ஆண்டு அப்படின்னா 17,28,000. சரி, திரேதாயுகத்துக்கு 12,64,000. துவாபர யுகத்துக்கு 8,96,000. 64. 4,32,000 வந்து கலியுகம். ஆக மொத்தம் 43,20,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு யுகம் தோண்டியதுன்னு கணக்கு சொல்லுது. ஆமா. ஆனா இவன் இந்த கொரில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரின ஜீவனை மேற்கு ஆப்பிரிக்க வெப்பமண்டல காட்டுக்குள்ள 18 நூற்றாண்டு அதாவது 1857 கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப அந்த ஜீவன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நாள் கூட ஒவ்வொரு ஜீவனும் இருந்து மறைந்து இருக்கிறது அப்படின்றதுக்கு சான்று இருக்கிறது. ஏன்னா குரங்கு என்பது நம்ம சர்வசாதாரண நினைக்க கூடாதுங்க. ஏன் குரங்கோட மனிதன் குரங்கு பிடி பிடிச்சு பேசுறான்டா அப்படின்றான் இல்லையா? உடும்பு பிடின்னு இருக்கு, குரங்கு பிடியும் இருக்குது. உடும்ப காட்டிலும் குரங்குக்கு வலிமை இது. ஏன் தெரியுமா? இனத்துல ஒரு கொம்புடிதாலும் குளத்துல ஒரு கொம்புடிதான் இனத்துக்கு ஈனம்டான்னு. ஆமா, இந்த குரங்கு இருக்கே தன் குட்டியை ஒன்னு பூனை பார்த்திருக்கீங்க நம்ம வீட்டுல அன்றாட பூனை வந்து தன்னுடைய குட்டியை எப்படி சமக்கும் தெரியுமா? புடரி இருக்குவார், கழுத்தை பிடிச்சு கூட்டு போகும். ஆமா, வாயால பூனை குட்டியினுடைய இந்த பிடரி கழுத்தை கவ்விக்கிட்டே போகும். இது பூனையோட தன்மை. குரங்கு தெரியுமா? குரங்கு தன்னுடைய குட்டியில அடி வைத்துக்கல, இது பிடிக்காது, குட்டி தான் பிடிச்சுக்கும். அதுதான் பிடிச்சுக்கும். தாயோட இப்படி உடம்பு வகுத்தோட வைத்தட்டி எவ்வளவு கிளையில தாவினாலும் அப்பதான் அந்த பிடியை விடவே விடாது. மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை விட்டு தாவும். அப்படி தாவி விழும் பொழுது சும்மா விழுந்துச்சு வச்சுக்க, குரங்கு தன் இடத்துல சேர்ந்து இனமே இல்ல
விழுகும் பொழுது ஒரு குச்சியோ கொப்போ கிளையோ பிடித்து கொண்டு விழுந்தால் நம்ம இனத்துல சேர்த்துக்கிறோமா. அதத்தான் சொல்லுவாங்க, குளத்துல ஒரு கொம்பு ஒடிஞ்சால் அது இனத்துக்கு ஈனம்டான். அந்த மாதிரி எதுலையுமே ஒற்றுமை வேண்டும். குரங்கு என்ன சர்வசாதாரணமானம் இல்ல, இன்னும் அந்த குரங்கு என்று சொல்லக்கூடிய தனித்துவமான ஒரு குணம் இருக்கு. ஏன்னா பிறக்கிறோம் ஜாகிரவர்கள் நாட்டுல உலகத்துல. ஆனா பிறப்பு என்பது 48 நாளைக்கு முன்னாலேயே குரங்குக்கு பிறப்பு இறப்பை பத்தி தெரியும். இன்னும் 40 நாளுக்கு நம்ம சாவுக்கு தெரிஞ்சு வரும். இந்த 48 நாள் இருக்கும் போதே அது ஒரு வேலையை ஆரம்பிச்சிடும். எப்படி தெரியுமா? உணவு உண்ணாது, பழம் காய்கறிக்கு திங்காது, தண்ணி குடி எதுவுமே செய்யாது. 48 நாள்லயே விரத பூஜை ஆரம்பிச்சிடும். வடக்கிருத்தல் அதுக்கு பேர். அந்த காலத்துல மன்னர்கள் அரசர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. வடக்கிருத்தெல்லாம் பசி பட்டினியாக எதுவுமே உண்ணாம பச்சை தண்ணி கூட குடிக்காம 48 நாள் சுவாசம். அந்த சுவாசமும் உடம்புள்ள உயிர் சத்துக்கள் திசுக்கள் எல்லாமே குறைய 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 சுவாசம் குறைந்து அதோட மண்ணோடு மக்கி அப்படியே உயிர் போயிடும். இதுக்கு பேர் வடக்கிருத்தல். இந்த வேலையை குரங்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு தனித்துவமானது இருக்கு. அந்த தனித்துவமானது எப்படின்னா, தன்னுடைய குலத்திலே ஏதாவது ஒரு ஜீவன் இறந்து விட்டால், இப்ப நம்ம நீங்களாம் போறீங்க பாருங்க, சாலையில் அங்கங்க அடிபட்டு பாருங்க, அடிபட்டது கூட பார்க்கலாம், அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்க்க முடியாது. அது கூட்டத்துல அந்த குரங்கு என்ன செய்ய தெரியுமா, இழுத்து கொண்டு போய் அந்த செத்த இறந்த குரங்கு கொண்டு போய் தனியாக ஒரு புல் முதல்ல வச்சு செடி செத்தையெல்லாம் போட்டு அதை அப்படியே மூடி வச்சு பாதுகாப்பா வச்சிடும். அதுல புற்று வளர ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் தனித்துவமான முறையிலே விலங்குகிட்டது மனிதர் கற்றுக்கொண்டான். அதை தான் சொன்ன, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, அதுதான் இறப்பு. அந்த இறப்பு என்பதை தெரிஞ்சிட்டா மனிதனும் தெய்வமாகலாம். அதனால இந்த இடத்துல கதைக்கு காலங்கள் நேரம் இருக்கு. முருகன் காத்துட்டு இருக்காரு. இந்த காலத்தால பருவத்துல பயிர் செய்யணும். ஏன்னா காற்றுள்ள போது கதவு இருக்கிற பொழுது பருவம் இருக்கிற பொழுது பக்குவமா நடந்துக்கிறேன். வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் தேவை. இருண்ட வீட்டு வெளிச்சம் தான். ஒரு பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு யார் கொடுப்பா? தனக்கு தானே பாதுகாத்துக்கிட்டா தான். தன்னை, அதாவது இன்னொரு விஷயத்தை புரியுங்க, கன்னி பெண்களுக்கு தன் மனமே பாதுகாப்பு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு காட்டுக்குள்ள நிக்கிற ஒரு கன்னி பெண்ணு ஒரு அண்ணன் மாதிரிலாம் அதற்காக பாதுகாப்பாங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. என்ன சுவாமி, அண்ணனை காட்டி வேற யாரை பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நான் சொல்லுவேன், உலகத்துல பழமொழியா கண்ணை இமை காப்பது போல. ஓ, கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு சொல்றாங்கல்ல. அண்ணன் பாதுகாக்க நினைக்கிறீங்க, கண்ணை இமை பாதுகாப்பது போல இருந்தாலும் அந்த கண்ணுக்கு தெரியாம தூசி கண்ணுக்குள்ள ஒரு கண்ணில தூசி விழுந்தா இமையை மீறி போகுதுல, கலைந்து போகுது. அது மாதிரி பெண்ணுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு உலகம் கேடுகிட்ட உலகமா இருக்கு. பச்சை குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் செய்யற உண்மை உண்மை. கலியுகத்தின் தன்மையே அழிவு, ஒவ்வொரு நாளும் அழிவுதான். அப்ப பருவமடைஞ்ச குமரியோட நிலை எண்ணி பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசு சச்சமா இருக்கு. ஒவ்வொரு வயசுக்கு வந்து குமரியை வச்சிருக்க ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் வகுத்து நெருப்பு கட்டி இருக்க மாதிரி. ஏன்னா சொல்லுவாங்க, மங்கையராக பிறந்த மாதம் செய்த வேண்டுமென சொல்றோம். பெண்களை தெய்வமாக தாயாக எல்லாரும் பாவித்தாலும், ஆனா இப்ப உள்ள கலியுகத்துல எப்படி எல்லாம் நினைக்கின்றார்கள். பெண்களை எப்பொழுது காட்சி பொருளாக பார்க்க ஆரம்பிச்சுட்டானோ, பகவத்கீதையில மகாபாரத தர்மன் கேட்டான். தர்மன் கிருஷ்ணனை கேட்டான், கலியுகம் என்ன, கலியுகம்ன்றீங்களே அது எப்படி இருக்குன்னு. அப்பதான் சொன்ன, உண்மையிலே இது வெளிநாட்டுல நடக்கிறது மாதிரி ஆய்ப்போச்சு வந்துருச்சு. பெற்ற தாயை மகனை புணர்ச்சி கொள்ளும் காலம் வந்து விட்டால் அது கலியுகம். காம இச்சை கொள்கின்ற பொழுது இந்த கலியுகம் பிறந்தது அழியும் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. நாட்டுல செய்யற வேலையா? நம்மள பெத்த தாயிட்ட போய் காமத்தை பந்துக்கிடுவானா? அப்படி ஒரு காலம் இன்னைக்கு வந்துருச்சு. இதுதான் காலத்தின் கொடுமை, அழிவு. ஏன்னா பச்சை குழந்தைய மட்டும் இல்ல, தெருநாயை கூட விட மாட்டேன். இன்னைக்கு அப்படி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இந்த இடத்துல பருவத்தை பயிர் செய்ய வேண்டும், ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும், அமோக விளைச்சல் கைக்கலாம், பட்டம் தவற நட்டமா போயிடும். அந்த பருவத்துக்காக உனக்காக அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். எதுக்கு நீங்க பார்த்துட்டு வரணும்? நான் தான் பார்க்கணும். ஏன் அண்ணன் மாதிரிலாம் இல்லையா, அப்பா மாதிரி இல்லையா, நாட்டு மக்கள் இருக்கல, நீங்க தான் பார்த்துட்டு வரணுமா? ஒரு விஷயம், உலகத்துல 1008 வேலைகள் இருக்கு, 1008 பிரச்சனைகள், எல்லா விஷயத்துக்கும் நீங்க போகக்கூடியவர். அதையெல்லாம் விட்டு வள்ளிப்பணி திணைவனம் காக்கின்ற பொழுது மாப்பிள்ளை நான் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, நியாயமா? அதுதான் பொதுநலம். அதுல இது ஒண்ணு அப்படி கிடையாது. பொதுநலம் அப்படின்னு சொல்லி சுயநலமா வந்திருக்கீங்க. என்ன சுயநலம்? கழகம் செய்யணும், தன் தலையை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. சும்மா சொல்லிக்கிறது வள்ளி பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படி கிடையாது. அப்புறம் ஆத்த கண்டத ஊத்தறக்கனே, அம்மிய கண்டத மிளகா அரைக்கணும் ஒரு பழமொழி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்களே. இன்னைக்கு நீ இல்லைன்னா எனக்கு வேற இடம். அப்ப போயிட்டு வாங்க இந்த இடத்துல. அதான் சொல்றேன், நீ இல்லைன்னா எனக்கு வேற இடம். போயிருக்கலாம், எங்க வேணா என் கழகத்தை தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. உங்ககிட்டதே வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இன்னைக்கு இதை செய்யணும். அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல். யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தா எதை சரியா செய்வேன் அவனுக்கு தெரியும். அதனாலதான் இந்த காலத்தை சிறைமேற்கொண்டு கன்னி பெண்ணாகப்பட்ட உனக்கு கந்தனை மனமாக பாப்பலையா பாட்டு. கந்தனா அவருக்கு தான் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதுல, ரெண்டாம் தரமா போய் கட்டிக்கிற முடியுமா சுவாமி? முடியாது. உலகத்திலே பெண்களுடைய வாழ்க்கையே பங்கிடுவது பாவ செயல். உனக்கு மாப்பிள்ளை பாட்டு வந்துக்கிட்டேன்னு சொன்னேன், கட்டிக்கிற சொல்லணும். அப்புறம் பாத்துட்டு வந்தா மாப்பிள்ளை எதுக்கு பாத்துட்டு வருவா? கல்யாணம் முடிக்க தானே, காட்சிக்கா பாத்துட்டு வருவாங்க. மாப்பிள்ளை பாத்துட்டு வந்தாலே கல்யாணத்துக்கு தானே.
உண்மைதாமா? ஆமா. அதத்தே மாப்பிள்ளை பாட்டு வந்தேன். அதனால நீ அவனை கட்டிக்கிற வேணா. அப்புறம் அவன் உன்னைய கட்டுவேன். இது நல்லா இருக்கு கதை, நல்லா இருக்கு. நான் ஏன் வெளுத்து போச்சான் ஜாயம் பண்ண போறேன். ஆண்கள் தான் வந்து திருமணத்தை வந்து கல்யாணம் கட்டுவாங்க தாலி. அப்புறம் நானா போய் எடுத்து கட்ட முடியும் அவருக்கு? நான் கட்டிக்கிற மாட்டேன், நான் கட்டிக்கிற மாட்டேன். எனக்கு விருப்பம் மனசுல கட்டிக்கிறணும்னு சொல்லி என்ன வேணும்ல? மனம் எங்க இருக்கு? மனம் கொண்டது மாளிகை, மனமது ஜென்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அந்த மந்திரம் தினசரி என்ன மந்திரம் நீங்க சொல்றீங்க? அனுதினமும் முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். சரவண பவ. ஆமா. 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து ஓதினாலும் 6 முகம் வந்துரும். உண்மை. நான் வந்துட்டேன். அதனால கந்தன் அவனே உனக்கு புருஷன் அப்படின்றதால ஒரே வார்த்தையாக சொல்லுங்க. நான் சொல்லிர விடவா? இல்ல அப்படி கிடையாது. அப்படியே அதுக்குள்ள ஒரு இருக்குல. எல்லை இருக்குல. அதனால இதோ பாருங்க. எல்லைகள் மீறவே கூடாது. ஊதா கலர் ரிப்பன். எதுக்கு? சடப்புன்னவா? அப்ப ரிப்பன் என்ன பண்ணுவாங்க? நியாயம். ஒரு நாரதர் வந்து பாட்டு படிக்கிற ஊதா கலர் ரிப்பன்னா நான் மட்டும் ராகனிலே பெருமாளுடைய நாமத்தை சொன்னதுக்கு எவ்வளவு குற்றம் கண்டுபிடிச்சாரு. எப்படி நீ வந்து சொல்லலாமா? அவர் நாமம் இருந்தாலும் எனக்கு வாழ்த்து பாடாம நீ அவர் எப்படி சொன்னீங்க? இப்போ ஊதா கலர் ரிப்பன் அடுத்த வார்த்தையை கேளுங்க. நீ சொல்றத பார்த்தா எனக்கு வேலை வெட்டி இல்லாம முனை வெண்டில மலைச்சாமி கோயிலுக்கு திருவிழாக்கு ரிப்பன் விக்க வந்த மாதிரி நீ நினைச்சு பேசுற. அப்படி சொல்லல சுவாமி. ரிப்பன்னா பெண்கள் ஆசைப்பட்டு ரிப்பன் வந்து கட்டுவாங்க. அப்படி ஒரு பாட்டு இருக்குல, அதுல மெட்டு எடுத்து பாடுறேன்னு. மெட்டு 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 போடுங்க. மெட்டு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நம்பி தலைவன் தான். அப்புறம் யாரு? நம்பியா? மெட்டு போட போறேமா? ஓ மெட்டு. தோதா உனக்கு புருஷே அவன் தான் தமிழரசே. உருவாட்டி தமிழரசே கிடையாது, அவன் தான் தமிழரசே. தோதா உனக்கு புருஷே அவன் தான் தமிழரசே. ஏன் கண்மணி அவனுக்கு நீ மாலை சூடணும், ஏன் பொல்மணி அவனுக்கு மாலை பாடணும். தோதா சரக்கடிக்கிற பூஞ்சோலையா? எங்க பக்கத்துல கடை அழகர் கோவில் பழமுதிர் சோழ. தோதா 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 உனக்கு புருஷே அவன் தான் தமிழ் அரசே அரசே அரசே. சொல்லும் என் வார்த்தை கேளும். கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ ஒட்டப்ப சொல்ல வந்து உமக்கு என்ன கரைய கைவரிசை எல்லாதும் போ. நிறுத்துமா? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? கூட்டி கொடுப்போறீங்க. கொடுப்பது உங்க கோத்திரம் கேட்கலாமா? நீங்க வந்து வேறொரு யாரும் இல்லை என்று நீங்க என்ன பார்த்து சொல்லலாமா? ஏய் உனக்கு அவனை விட்டா வேற புருஷன் உன்னால காட்ட முடியுமா? நான் வந்து புரிதலாட்டு அவை மாதிரி இருந்துட்டு போ. உங்களுக்கு என்ன வருத்தம் சுவாமி? அவையே சொல்லி வைத்தால இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொன்னாங்க. அடியே பெண்களே ஒரு ஆணையோட சேர்ந்து இந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை வாழ்ந்தா தாண்டி உங்களுக்கு எல்லாம் மோட்சம் இல்லைனா வீச்சம் அப்படி எல்லாம் கிடையாது. சொன்னானே அதை எடுத்துக்கிச்சு உலகம் ஏத்துக்கிச்சு. உனக்கு ஏன் மறுக்கற? எனக்கு பிடிக்கலைனா பிடிக்கலைனா வாழ போறது நானா நீங்களா? ஏங்க வாழ போறது நீதாமா? ஆமா. வழி காட்டவே நான் இல்லையா? வழி காட்டுனா நல்ல வழியா இருந்தா ஏத்துக்கறல. இப்படி வழியில நான் போய் ஏத்துக்கற முடியுமா? ஊரெல்லாம் பார்த்து என்னை சிரியா சிரிக்கும்லவா? ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறார்? தாய்மை அடைகின்ற பொழுது. அப்ப நீ இப்படி இருந்தா? நான் இப்படி இருந்தா வேற ஒரு மாப்பிள்ளை வர கட்டிக்கிருவேன். எங்க அப்பா அம்மா பார்த்து கட்டி வைப்பாங்க. நான் முருகனை தான் பிடிக்கலைன்னு சொல்லல, மாப்பிள்ளைய கல்யாணமே வேணாம்னு சொல்லல. ஏங்க முருகனை பிடிக்கல காரணம் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க. இது எப்படி தெரியுமா? எப்படி? கீரையில சாரி இருத்தாப்ல வரணும் பாரு. ஐயா விழுந்தால மீசையில மண்ணு ஓட்டலைன்னு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? நீ பேசுற. இருந்தாலும் கேட்ட வார்த்தை கூட்டி கொடுப்பது கேட்டாயே மாட்டி காட்டுகிறேன். அப்படியா? அன்பிலா கண்பை கூட்டி, அறிவிலா கருவை கூட்டி, கல்வி கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொண்ணை கூட்டி, பொருளை கூட்டி, உன்னையும் காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் எம்பெருமான் கந்தனுக்கும் மனமுடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத மகிரி செல்ல வருகிறேன். சென்று வாருங்கள். போயிட்டு வாங்க சுவாமி. சென்று வாருங்கள். நான் வைத்தியம் பார்த்துருவேன். நீ வைத்தியம் பாப்பியா? அப்ப நான் வைத்தியமா? உனக்கு நல்லா பாப்பே உன் புரிஞ்சா? ஆறு அவனா வந்து வைத்தியம் பார்க்க வச்சிருவேன் நான். போயிட்டு வாங்க சுவாமி. முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா இனியாவது உன் கரணனும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வெடி வேளா.